Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. காவிரி கலை தொடர்பகத்தின் 48வது நிறுவன நாள். என்னுடைய நினைவிற்கு தெரிந்தவரை ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்களுடைய கான்சக்ரேஷன் டே அப்படின்னு தான் எனக்கு வரலாறு சொல்லுகிறது. அது அந்த நாளில் அருட்தந்தை மறைந்த ஜார்ஜ் அடிகளாரோடு இணைந்து இந்த காவிரி கலை தொடர்பகம் என்று உருவாக்கப்பட்டது. பிறகு காவிரி கல்லூரி பெரியதாக வளர்ந்ததினால் இந்த காவிரி கலை தொடர்பகமானது 23 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்திலே இடம் பதித்தது. எனவே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களை அணுகிய பொழுது இந்த இடம் இன்னும் நிறைய வளர வேண்டும் என்ற ஒரு அவருடைய ஆசியையும் அவருடைய ஆலோசனையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். அண்மையில் கூட மாதா தொலைக்காட்சியினுடைய பதிவிற்காக சென்ற பொழுதும் மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய ஆலோசனையை அதிகமாக கொடுப்பவர். எனவே இந்த நாளிலே தலைமை தாங்க ஆயரவர்களை அழைத்தோம். அதோடு கூட கலைக்காவிரி சொசைட்டியினுடைய பொருளாதார உதவியோடு இந்த வளாகத்திலே இந்த ஃபென்சிங், இந்த கேட், இந்த வேலையும் மீண்டுமாக உருவாக்கம் செய்யப்பட்டது. அதனை அர்ச்சிக்கவும், அதை போல மிக எளிமையான முறையிலே மேலே ஒரு கீபோர்ட் வகுப்பாக இருந்த அந்த அறையை ஒரு மாதா தொலைக்காட்சிக்காகவும் மற்ற படப்பிடிப்பிற்காகவும் ஒரு தளமாக மாற்றி அந்த இதையும் ஆயரவர்கள் அர்ச்சித்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஆயரவர்களை அன்போடு அழைத்தோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு தலைமை தாங்கியிருக்கிறார். ஆயருடைய இந்த நிலையிலும் அவர் இருந்து இந்த நிகழ்வை தயவு கூர்ந்து ஆசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயரவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க காவேரி கலை தொடர்பகத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினர் திரு அஜய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய நிகழ்விற்கு முன்னிலை வகிக்க அன்பு தந்தை குருக்களுடைய தலைமை வழிகாட்டுதல் இவற்றை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரருள் பணி அந்துவான் அவர்களை நான் அழைத்தேன். கலைக்காவினுடைய தொடக்கத்திலிருந்தே அது உருவாக்கத்தில் இருக்கக்கூடியவர், வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடியவர். இந்த காவிரி கலைத்தொடர்பு வழியாக நான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக மாதா தொலைக்காட்சிக்காக சில படப்பிடிப்புகளை அந்த கல்லூரியில் ஒரு இரவு 2 பகல் நடத்திய பொழுது ஃபாதர் ரொம்ப அருமையாக அதை செய்து கொடுத்தார். பிள்ளைகளை வைத்து அங்கே ஒரு நாட்டிய நாடகம் எடுத்தோம். அந்த இடத்துல நான் பயன்படுத்தாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தினோம். அப்பொழுதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நேரமும் எதை செய்கிறாய், எப்படி செய்கிறாய் என்று ஒவ்வொரு நேரமும் தனது ஆலோசனையை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதன்மை குரு பேரருள் பணி அந்துவான் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன்.
நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளர்கள் 2 பேரை நாம் அழைத்தோம். அதில் முதன்மையாக அருள் பணியாளர் லூயிஸ் பெருட் அவர்கள், இன்றைய கலைக்காவினுடைய செயலர் அவர்கள். மிகவும் சிறப்பாக கலைக்காவிரியை தன்னுடைய பாங்கிலே வளர்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பிள்ளைகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட அவர் இசையமைப்பாளர். அண்மையில் நேற்றைய முன்தினம் மாலை அங்கு திருப்பலியும் அங்கு இசை வெளியீட்டு விழா மற்ற பிற நிகழ்வுகள் நடந்தது. கல்லூரியை தரம் உயர்த்தி ஆன்லைன் வழியாக குறிப்பாக ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட நிலை என்ற ஒரு முன்னோக்கிய ஒரு எதிர்நோக்கிய சிந்தனையோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கலைக்காவினுடைய செயலர் அருட்பணியாளர் அன்பு தந்தை லூயிஸ் பெருட்டோ அவர்களை நான் அழைத்தோம். அவருடைய இசை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வருக வருகென்று வரவேற்கின்றேன். நம்முடைய கலை தொடர்பகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன ரோமாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சி பகுதியில் நிறைய துறவற சபையினர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அன்னாள் சபையிலிருந்து நாம் சகோதரி அழைத்திருந்தோம். இந்த ஆண்டு சர்வைட்டிலிருந்து சகோதரி அழைக்கலாம் என்று யோசித்து கவுன்சிலர் ஜென்ரல் கவுன்சிலர் அவர்களை நாம் முயற்சி செய்தோம். ஏன்னா அது சிஸ்டர் தான் அவங்களையும் ப்ரப்போஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அவர்கள் ஒரு சூழ்நிலையின் காரணமாக வரவில்லை. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி சகோதரியை அழைத்தோம். அவங்க சொன்னது என் பேரை போடாதீங்க, என்னை மேலே கூப்பிடாதீங்க அப்படிலாம் ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. ஆனாலும் சர்வைட் அருட் சகோதரிகள் நிறைய பேர் பள்ளிகள் சுற்றி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்முடைய நிறுவனத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சிக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பை அருட் சகோதரிகள் துறவற சபையினர் மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய சார்பாக இன்று நாம் அழைத்த அருட் சகோதரி சவரின் அவர்கள் இன்றைய நாளிலே நமக்காக வந்திருக்கிறார். வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே மிக எளிய நிகழ்வாக கருதி அருகாமையில் இருக்கக்கூடிய தந்தையர்களை அழைத்தேன். அதில் நம்முடைய சான்சலர் தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜேம்ஸ் பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடியவர். அவர்களை நம் ஒவ்வொருவரின் சார்பாக கரவொலியோடு அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்த அருகாமையில் இருக்கக்கூடிய அருட்தந்தை சூசை அலங்காரம் அவர்கள் நம்முடைய குருமடத்தினுடைய அதிபராக இருக்கின்றார். பல்வேறு நேரங்களிலே அவர் அந்த பக்கம் வாக் போகும்போது அப்படி பார்த்துட்டு போவார். அவரும் ஃபாதரும் வாக் போவாங்க. இது ஒரு கடந்து போகிற ஒரு இடமாக இருந்தாலும் உள்ளே நின்று என்னை சந்தித்து போகிற நிகழ்வாகவும் அவ்வப்பொழுது அமையும். எனவே தந்தை சூசை அலங்காரம் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நம்முடைய நிறுவனம் சென்ட் பால்ஸ், அதிலிருந்து அருட்தந்தை குழந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு யூடியூப்பில் திருப்பலி நிறைவேற்றுவோம். திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நிகழ்வு நம்ம பசங்க எல்லாமே இளம் மாணவர்கள் தான். தந்தைகிட்ட போய் கேட்ட உடனடியாக உதவி செய்யக்கூடியவர் தந்தை அவர்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதே போல் அருட்தந்தை வரன், அருட்தந்தை விக்டர், இன்னும் அருட்தந்தையர்கள் நான் விட்டிருந்தால் மன்னிக்கவும். அருட் சகோதரிகள் சபை அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய துறவற சபையினர், இந்த கலைக்குழு உறுப்பினர்கள், குடும்பங்கள் என ஒவ்வொருவருமாக மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள் தாங்கி பிடிக்கக்கூடிய அனைவரையும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிவு செய்கின்றேன். நன்றி. தித்திக்கும் இசைகளே திமிரோடு வாருங்கள், திகட்டாத அபிநயங்களை கொண்டு சிட்டுக்குருவிகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். இப்பொழுது வரவேற்பு நடனம் வழங்க கலைக்குழுவினரை அன்புடன் அழைக்கின்றேன். என்ற பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியானது இப்பொழுது நடக்க உள்ளது. இதனை வெளியிடுவதற்காக நமது திருச்சி மறை மாவட்டத்தின் மேதுக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். இந்த பாடல் உருவாவதற்கு
பாடல் எழுதி இசையமைத்த ஃபாதர் வரன், உடனிருந்த ஃபாதர் விக்டர். வழக்கம் போல் அப்படின்னு நினைப்பீங்க, வழக்கம் போலலாம் இல்லை, நாங்கள் டீம். அதற்கான ஒளிப்பதிவு, அதற்கான பதிவிற்கான வீடியோ ப்ரொடெக்ஷனுக்கான வேலைகள் எல்லாமே காவிரி கம்யூனிகேஷன் பண்ணணும். ஸோ அதனால் அருட்பணியாளர் வரன் அவர்களையும் விக்டர் அவர்களையும் பேரருள்பணி அந்துவான் அவர்களையும் மேலே அழைக்கின்றேன். நன்றி. தலைமையுரை வழங்குமாறு நமது மேதகு ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, திரு அவையின் பணி என்பது திருத்தூது பணியாகும், மிஷன். அந்த திருத்தூது பணியின் இரு கண்களாக அமைவது ஒன்று நற்செய்தி அறிவிப்பு, இன்னொன்று பண்பாடுகள். இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற இடத்தில் அந்த மக்கள் எல்லாரும் நற்செய்தியை காது கொடுத்து கேட்க வேண்டும், நற்செய்தியை நம்ப வேண்டும். முடிந்தவர்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை தழுவ வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசிக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அது மாத்திரம் போதாது என்பதை நாம் புரிய வேண்டும். இது ஒரு வழி பாதையாக போயிடுது. ஆனால் அறிஞர்கள் சொல்வதெல்லாம் இந்த மிஷன் என்பது இருவழி பாதையாக இருக்க வேண்டும். We give what is best and we take from there what is best. நம்மிடமுள்ள நல்லதை நாம் கொடுக்கிறோம், அதைத்தான் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். இந்த நற்செய்தியை நாம் கொடுக்கிறோம், நற்செய்தி பணிபுரிகின்றோம். அதே வேளையிலே அந்த மக்களிடமிருந்து எது சிறப்பானதாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதை எவ்வாறு செய்வதில்லை. பெரும்பாலும் நற்செய்தி அறிவிப்பு என்பது நாம் எந்த இடத்திலே செய்தோமோ அங்கே நிறை பலன் தருகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பு என்பது ஐரோப்பாவிலிருந்து ஒரு குரோட்டன்ஸ் செடியை கொண்டு வந்து இந்தியாவிலே ஊன்றி வைப்பது போல அப்படித்தான் இருக்கின்றது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு தென்னை மரத்தையோ பலாமரத்தையோ மாமரத்தையோ கொண்டு போய் குளிர் பிரதேசங்களில் ஐரோப்பிய நாடுகளில் வளர்த்தால் அது வருமா? வராது. ஆக மண் சார்ந்தவை மக்களுக்கு தேவை. எனவே தான் திரு அவை சொல்லுகிறது, உங்களுடைய நாடுகளில் நீங்கள் பண்பாட்டு மயமாக்குதலையும் வளர்க்க வேண்டும். எனவே நான் அதனால தான் கலைகள் வழியாக இந்த கலை தொடர்பகத்தை நடத்தி இதன் வழியாக மக்கள் நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். தலைமையுரை வழங்கிய மேதகு ஆயர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இப்பொழுது வெளியிடப்பட்ட கரை தாண்டி என்ற பாடலானது ஒளிபரப்பப்பட உள்ளது. கலையாத
கல்லின் தொடக்கம் மலை, ஒரு எழுத்தின் தொடக்கம் காவியம், ஒரு துளியின் தொடக்கம் சமுத்திரம், மானுட உயர்வுக்கான தொடக்கம் இலக்கு. காவேரி கலை தொடர்பகத்தின் ஓராண்டு கால செயல்பாடுகளின் ஆண்டறிக்கையானது ஒரு தொகுப்பாக உங்கள் முன்னிலையில். காவிரி கலை தொடர்பகம் ஆண்டறிக்கை அக்டோபர் 2024 முதல் செப்டம்பர் 2025 வரை. கலை வழி இறைமொழி என்னும் விருது வாக்கோடு கலை மற்றும் ஊடகம் வழியாக நற்செய்தியின் ஒளியினை உலகிற்கு கொண்டு சேர்க்கின்ற பணியினை 48 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நமது காவிரி கலை தொடர்பகம். இந்த பயணத்தில் கடந்த ஆண்டின் செயல்பாடுகளும் மிகச் சிறப்பாகவே அமைந்துள்ளது. நிகழ்ச்சி தயாரிப்புகள், கலைக்குழு நிகழ்வுகள், நேரடி ஒளிபரப்பு, விருந்தினர் அறை புதுப்பிப்பு மற்றும் ஒலிப்பதிவு கூடம் புதுப்பித்தல், புதிய படப்பிடிப்பு தளம், வளாக வேலி அமைத்தல், நுழைவாயில் கதவு அமைத்தல் என பல்வேறு பணிகள் காவிரி கலை தொடர்பகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளன. காவிரி கலை தொடர்பகத்தின் சிறப்பு நிகழ்வுகள். நிறுவன நாள் விழா. காவிரி கலை தொடர்பகத்தின் 47வது நிறுவன நாள் விழா அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அருங்குடை இல்ல வெளிப்புற அரங்கத்தில் தொடங்கி பெரும் விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திருச்சி ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். திருச்சி மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரொருள் பணி அந்துவான் முன்னிலை வகித்தார். மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பொது மேலாளர் அருள்பணி அடைக்கலராஜ் மற்றும் திருச்சி மாநில அன்னாள் சபையின் தலைமை அருள் சகோதரி கஸ்பார் மேரி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இவ்விழாவில் கலைத்துறையில் சிறப்பாக தங்கள் பங்களிப்பை செய்த திரு ஆல்பர்ட் ஸ்டீவன் மற்றும் திரு குகன்ராஜ் இருவருக்கும் காவிரி கலை விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் எமது புதிய படைப்பாய் இறை புகழ்ச்சியின் திருப்பலி பாடல்கள் தொகுதி 1 மற்றும் 2 ஆயர் அவர்களால் வெளியிடப்பட்டது. காவிரி கலை தொடர்பகத்தின் முத்தாய்ப்பாய் திகழும் சமூக மற்றும் நம்பிக்கை வாழ்வு பற்றிய குறு நாடகங்கள், மேலும் பல்வேறு மாநில நடனங்கள் மற்றும் நம் மண்ணின் நாட்டுப்புற நடனங்கள் காவிரி கலை தொடர்பக கலைக்குழு உறுப்பினர்களால் நாட்டிய நாடக வடிவில் அழகுற வழங்கப்பட்டது. இவ்விழாவில் காவிரி கலை தொடர்பகத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் தன்னார்வ தொண்டர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காவிரி கலை குழுவின் நிகழ்வுகள். காவிரி கலை தொடர்பகத்தின் காவிரி கலைக்குழு பல ஆண்டுகளாக சிறப்பாக மேடை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டும் இக்குழு தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக சிவகங்கை மறைமாவட்டம், கும்பகோணம் மறைமாவட்டம் மற்றும் கடலூர், புதுவை உயர் மறைமாவட்டம் சென்று 8 பல்சுவை கலை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளது. அதில் சில துளிகள். கலைக்குழுவின் முத்தாய்ப்பாய் தஞ்சை மறைமாவட்டம் வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நம்முடைய பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிற நிகழ்வுகள். கலை பொருட்களுக்கான ஆயுத பூஜை, கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் தமிழர் திருநாள் விழா சிறப்பிக்கப்பட்டது. கலைஞர்களுக்கான முன்னெடுப்பு. நடன கலைஞர்களுக்கு வெளியிலிருந்து நடன ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. நமது நடன கலைஞர்கள் சில கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு நடன பயிற்சி கொடுத்தனர். மாதந்தோறும் கலைக்குழுவின் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதில் திறனாய்வு, எதிர்கால திட்டமிடல் மற்றும் கலைஞர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. நமது கலைக்குழு உறுப்பினர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்கள் குடும்பத்துடன் கலந்துரையாடி கலைஞர்களின் குடும்பத்திற்கும் கலை தொடர்பகத்திற்குமான உறவுகள் ஆழப்படுத்தப்பட்டன. கலைக்குழு உறுப்பினர்களை மகிழ்விக்கும் வண்ணம் ஆண்டுதோறும் இன்ப சுற்றுலா சென்று வருகிறோம். மாதா தொலைக்காட்சியின் முன்னெடுப்பாக சிங்க் அமைப்பு நடத்திய செயற்கை நுண்ணறிவு வகுப்புகள் தஞ்சாவூரில் நடைபெற்றன. அதில் நமது காவிரி கலை தொடர்பக உறுப்பினர்கள் மற்றும் மறைமாவட்ட இளையோர் கலந்து கொண்டனர். சமூக வலைத்தளம் மற்றும் நேரடி ஒளிபரப்பு. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனல் கலை தொடர்பகத்தினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறது. கடந்த ஆண்டும் திருச்சி மறைமாவட்ட நிகழ்வுகள், பல்வேறு நிறுவனங்களின் நிகழ்வுகள், பங்கு விழாக்கள் என பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனல் ஏறக்குறைய
1,00,000 சந்தாதாரர்களை கொண்டுள்ளது என்பது பெருமைக்குரியது. நமது யூடியூப் சேனல் ஏறக்குறைய 2 கோடி பார்வையாளர்களை கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு மட்டும் 15 நேரடி ஒளிபரப்பு நாம் செய்திருக்கிறோம். நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட மற்றும் நேரடி ஒளிபரப்பிலிருந்து சில துளிகள். எமது புதிய படைப்புகள் இறை புகழ்ச்சியின் திருப்பலி பாடல்கள் தொகுதி 1 மற்றும் 2, கிறிஸ்து பிறப்பு காணொளி பாடல் விண்ணும் மண்ணும் சேர்ந்திடவே, தவக்கால பாடல் உனக்காகவே, மறைந்த மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி பாடல், திரு இருதய ஆண்டவரே காணொளி பாடல். மேலும் மேடை அரங்கேற்றத்திற்காக மாற்றுத்திறனாளிகள், சமரசமில்லா நம்பிக்கை வாழ்வு, சமூக அவலம், தற்கொலை தீர்வாகுமா, கைபேசியின் தாக்கம், உறவுகள் போன்ற குறு நாடகங்கள் தயாரிக்கப்பட்டன. விருதுகள் மற்றும் பரிசுகள். மரியா மியூசிக் அகாடமி நடத்திய கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியில் நமது பாடகர் குழுவினர் முதல் பரிசு பெற்றனர். சிக்னீஸ் என்ற உலகளாவிய ஊடக அமைப்பு நடத்திய கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியில் நமது பாடகர் குழுவினர் முதல் பரிசு பெற்றனர். சிக்னீஸ் நடத்திய குறும்பட போட்டியில் அநீதி என்ற நமது குறும்படம் 2ஆம் பரிசு பெற்றது. மேலும் நம் கலைக்குழுவின் பாடகர் குழு சர்வதேச அளவில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாதா தொலைக்காட்சிக்கான நமது தயாரிப்புகள். மாதா தொலைக்காட்சிக்கு கிழக்கு மண்டலம் காவிரி கலை தொடர்பகம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தயாரித்து அனுப்பப்படுகின்றன. திருப்பலி, நற்கருணை ஆசி, ஜெபமாலை போன்ற நிகழ்ச்சிகள் தவிர முக்கியமான தருணங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளும் தயாரிக்கப்படுகின்றன. மாதா தொலைக்காட்சிக்காக சனி மற்றும் ஞாயிறு ஸ்பெஷல் ஸ்லாட்டிற்கான நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கப்பட்டன. அதில் சில துளிகள். எமது தொழில்நுட்ப செயல்பாடுகள்: ஒளிப்பதிவு, புகைப்படம் எடுத்தல், நேரடி ஒளிபரப்பு, புதிய பாடல் உருவாக்குதல், வகுப்பு எடுத்தல் மற்றும் குறும்படம் தயாரித்தல். நமது காவிரி கலை தொடர்பகம் அருகாமையிலுள்ள கல்லூரி மாணவ மாணவியருக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்ன்ஷிப் மற்றும் பார்ட் டைம் ஜாப் போன்ற பயன்பாடுகள் வழியாக கல்லூரி மாணவ மாணவியரின் எதிர்காலத்திற்கு உதவி செய்கிறது. இன்னும் சிறப்பாக பிற நிறுவனங்கள், தனியார் தயாரிப்புக்கான தொழில்நுட்ப உதவிகள் செய்யப்படுகின்றன. இயக்குனரின் பங்களிப்பு: சிக்னீஸ் அமைப்பால் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய பயிற்சி மற்றும் கூடுகையில் கலந்து கொண்டார். சிக்னீஸ் அமைப்பால் சேலத்தில் நடைபெற்ற குறும்பட விழா, பயிற்சி மற்றும் மாநில கூடுகையில் கலந்து கொண்டார். திருச்சுலுவை கல்லூரி மாணவ மாணவியர், நமது மறை மாவட்ட பொதுநிலையினர், தோகமலை சர்வை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியருக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய வகுப்புகள் எடுக்கப்பட்டன. நன்றியுடன் இறுதியாக, காவிரி கலை தொடர்பகத்தில் பல பணிகள் நடைபெற்றாலும் எல்லா பணிகளுடைய உள்நோக்கமும் ஒன்றே, அது இறைவாக்கு பணி, ஸ்ப்ரெடிங் த லைட்ஸ் ஆஃப் த காஸ்பல். அதன் அடிப்படையில் பல்வேறு பணிக்குழுக்களுக்கும் பங்குகளுக்கும் காவிரி கலை தொடர்பகம் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றது என்பதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். இந்த பணியில் உறுதுணையாக தங்களது ஆலோசனை மற்றும் ஆசிரியரை வழங்கிடும் நமது மேதகு ஆயர், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவற சபை அருள் பணியாளர்கள் மற்றும் அருட்சகோதரிகள், இறை மக்கள், காவிரி கலை குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை வழி இறைமொழி என்னும் இப்பணி என்றென்றும் தொடரும். கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் செயலர் அருட்பணி லூயிஸ் பிரிட்டோ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்புக்குரிய திருச்சி மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரர் திரு எல் அந்த்வான் அடிகளார் அவர்களே, இன்று சிறப்பு விருந்தினராக நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரி சவரின் அவர்களே, காவிரி கலை தொடர்பு நிலையத்தின் இயக்குனராக மிக சிறப்பாக
பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்திரு லியோ ஜான்சன் அவர்களே, அருமையான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, காவிரி கலை தொடர்பு நிலையத்தினுடைய பணியாளர்களே, நண்பர்களே, இதனுடைய கலைஞர்களே, பல்வேறு இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடந்த 48 ஆண்டுகளாக இதனுடைய நிறுவனர் மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்களுடைய பணியை தொடர்ந்து திருச்சி மறைமாவட்டம் செய்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே கடவுளுடைய அருளால் தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் நம்முடைய மறைமாவட்டத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து என்றால் அது கலைக்காவிரி. தொடக்கம் அதுதான், கலைக்காவிரி. அதிலிருந்து பிறகு அது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி என்று தனியாகவும், காவிரி கலை தொடர்பகம் என்று தனியாகவும் இயங்கி கொண்டிருந்தாலும், முதலாக மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் வைத்த பெயர் கலைக்காவிரி தான். கலை வழியாக நம்முடைய ஆயர் சொன்னது போல கலை வழியாக நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்லுகின்ற பணியை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்த இந்த ஆண்டறிக்கையிலும் சரி, நம்முடைய தந்தை லியோ ஜான்சன் அவருடைய அந்த அருமையான படைப்பாகிய கரை தாண்டி அதிலும் சரி, இந்த அளவுக்கு இவர்கள் அந்த நிறுவனருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார்கள் என்பது மிக அருமையாக தெரிகிறது. உண்மையிலே சொல்லப்போனோம் என்றால், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரிக்கு தாய் வீடு என்றால் அது இதுதான். காவிரி கலை தொடர்பகம் இதுதான் அதனுடைய தொடக்கம். எனவே அதனுடைய தாய் வீடு என்றால் இதுதான். இங்கிருந்து தான் தொடங்கி அது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியாக மாறி இருக்கிறது. இன்னும் அது ஒருவேளை அது பல்கலைக்கழகமாக மாறலாம். எந்த வளர்ச்சி பெற்றாலும் ஒருபோதும் கலைக்காவிரி அதனுடைய தொடக்க தாய் வீடாகிய காவிரி, அந்த கலைக்காவிரி கலை தொடர்பகத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகின்றோம். ஃபாதர் லியோ ஜான்சனும் சரி, நானும் சரி. நீங்கள் பார்த்த இந்த கலைஞர்கள் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், கலைக்காவிரி மாணவ செல்வங்கள் இங்கே வர இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த படைப்புகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல்களை தந்தை லியோ ஜான்சன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பணிகள் தொடரட்டும். நிறுவனருடைய அந்த கனவு என்பது கலை வழியாக நற்செய்தி அறிவிப்பது. அதை தொடர்ந்து நாம் செய்வோம். அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு தந்தை லியோ ஜான்சன் அவர்களை மனதார வாழ்த்தி அமர்கின்றேன். God bless you. வாழ்த்துரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மாதா தொலைக்காட்சியின் தொண்டர்களுக்கு பரிசுகளானது இப்பொழுது வழங்கப்படுகின்றது. பரிசுகளை வழங்க தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பரிசுகளை வழங்கிய இரு தந்தையர்களுக்கும் எங்கள் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு குறு நாடகம். நீதி அரசருக்கு என் பணிவான வணக்கம். உங்களின் வழக்கு என்ன? அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளவரை இந்த விசாரணை கூட்டில் ஏற்றி விசாரிக்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரி சவரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வருகை புரிந்துள்ள எம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களே, கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் செயலர் அவர்களே, மற்றும் காவிரி கலை தொடர்பகத்தின் இயக்குனர் அவர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, மற்றும் இந்த காவிரி கலை தொடர்பகத்தோடு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து உறவுகளே, அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். ஃபாதர் என்னை கூப்பிட்டோன்னே ஃபாதர் சொன்னது போல் நான் வரலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, இதுவும் கடவுள் கொடுத்த ஒரு பணி அப்படின்றதில் ஏற்றுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப அவங்க வெளியிட்ட அந்த குறுந்தகடு, அவங்க இந்த குறு நாடகம், பாடல், நடனம் எல்லாமே இதன் வழியாக இறையாட்சி பணியை, அதாவது கடவுள் இயேசு விடுத்த உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த 48வது நிறுவன நாளில் காவிரி கலை தொடர்பகம் இயக்குனர் அவர்களுக்கும்
அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாதர். தொடர்ந்து உங்களது பணி சிறக்க எனது ஜபங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. அநீதி என்ற தலைப்பில் ஒரு குறும்படமானது வெளியிடப்பட உள்ளது. இதனை வெளியிடுவதற்கு நமது மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள்பணி அந்துவான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனர் அருள்பணியாளர் லியோ ஜான்சன் அவர்களையும், கலை காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய செயலர் அருள்பணியாளர் லூயிஸ் பிரிட்டோ அவர்களையும், இன்றைய விழாவுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அருள் சகோதரி சபரின் அவர்களையும் மற்றும் ஏனைய அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் கலைஞர்களையும் காவிரி கலை தொடர்பகத்தினுடைய குடும்பத்தினர்களே மற்றும் உறவினர்களே நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 48வது நிறுவன நாள் என்பது திருச்சி மறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் காவிரி கலை தொடர்பகம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஆண்டுகள் என்று கூற வேண்டும். குறிப்பாக தமிழக திரு அவையில் இதனுடைய தொடக்கமாக கருதப்படுகிற கலைக்காவிரி இன்றைய கல்லூரி தன்னுடைய கலைப்பணியின் வழியாக தமிழகமெங்கும் அரும்பெரும் நற்செய்தி பணியை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. கலை வழி இறைமொழி என்றும் கலை வளர மனிதம் மலர என்கின்ற இந்த இரண்டு கோட்பாடுகளை மையப்படுத்தி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், மனிதம் மலர வேண்டும். இது ரெண்டு தான் காவிரி கலை தொடர்பகத்தினுடைய தொடக்க கால ஒரு விருது வாக்காக இருந்தது. சிறப்பான விதத்தில் இந்த பணியை நடைபெற வேண்டும். இன்னும் இந்த கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவான விதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய இத்தகைய அர்ப்பண உணர்வின் வழியாக பணியின் வழியாக நற்செய்தி பணியானது திறம்பட நிகழ வேண்டும். அதன் வழியாக நல்ல ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிற நம்முடைய முயற்சியை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறை அருள் வேண்டி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நமது மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இப்போது வெளியிட்ட அநீதி குறும்படமானது ஒளிபரப்பப்பட உள்ளது. இந்த 13 வருட போலீஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்சிடென்ட் இதுதான். அநீதி என்ற குறும்படம் அதன் ஒளி காட்சி வெளிவருவதற்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த அநீதியின் குறும்படத்தின் இயக்குனர் செல்வன் அகஸ்டின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஃபஸ்ட்டு நான் ஃபாதருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பிப்ரவரி மாதம் வந்து சேர்ந்தேன் கலைக்காவேரிக்கு, இந்த கேசியில் வந்து சேர்ந்தேன். அப்போதைக்கு என்ன சொல்லி சேர்ந்தேன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ கேமராமேன் வச்சு இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், இது மாதிரி ஷூட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக போனதுக்கு ஃபாதர் தான் மெயின் காரணம். ஃபுல் பொறுப்பே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த போலீஸ் ஏட்டா நடித்தவங்க வந்து செம்பி படத்தில் நடித்தவங்க. நான் ஃபாதர்கிட்ட வந்து கேட்டேன், ஃபாதர் இது மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க, கார்லோண்ண மூலியமாக வந்தாங்க. அது மாதிரி சொன்னேன், பரவாயில்லடா கூட்டி வாடா, கொஞ்சம் காசு கூட கேட்பாங்க ஃபாதர்னு சொன்னேன். ஓகே பரவாயில்ல, நீ கூட்டி வா, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாதர் ரொம்ப தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் இல்லாமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஃபாதர். அப்புறம் சாண்டி அண்ணா எங்கள் சினிமா ஃபோட்டோகிராஃபர், அவர் இல்லைன்னா ஒரு விஷுவலாக இது வந்திருக்க வாய்ப்பே இல்லை. சாண்டி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் எடிட்டர் சஞ்சய் அண்ணா, அப்புறம் டிஐ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆல்வின் ப்ரோ, ஆல்வின் என்னென்னா எனக்கு சும்மா ஒரு மாதமாக தான் தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ டெடிக்கேஷனாக இவ்வளோ இதாக பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் இல்லாமல் அந்த மேக்கப்பு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். ஏன்னா பேஸ்ட்டு நிறையா இது பண்ணி பண்ணார். அப்புறம் மியூசிக் போட்ட லொசான், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் வந்து நான் அண்ணான்னு சொல்லிக்கிறத விட நானும் அவர் ரொம்ப
ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் ஒரு ரெஃபர் பண்ணி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சவுண்டுக்கெலாம் நாங்கள் தான் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அவர் இல்லாட்டி ஒரு படத்தில் ஒரு சவுண்ட் டிசைனிங் இல்லைன்னா அந்த படத்தில் பியூட்டியே கிடையாது. அந்த இதுக்கு ஒர்க் பண்ண லொசான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் இந்த லைட்டிங் மேன், அப்புறம் தேங்க்ஸ்ரா டேனியல், அவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் சஞ்சய் எல்லாம் அவங்க இல்லைங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அம்மா, ஏம்மா நம்ம தெருவுக்கு மட்டும் நேத்து சாமியோட தேரு வரல? இந்த ஊரு சனங்களுக்கு நம்மள பிடிக்காதுயா. அப்பனா சாமிக்கும் நம்மள பிடிக்காதாமா? அவரும் வரலையேம்மா. அவருக்கு பிடிக்கும்யா, அதனாலதான் அவர் சாமியே. ஃபாதர், நானும் கிறிஸ்தவன் தானே. இதே பங்குல எல்லார மாதிரியும் திருமுழுக்கு வாங்கி தினமும் திருப்பலியில பங்கெடுக்கிறவன் தானே. அப்புறம் ஏன் ஃபாதர் இவ்வளவு ஒடுக்குதலை எங்க மேல திணிக்கிறீங்க? நாடகம் வழங்கிய கலைக்குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடனம் என்பது இசையின் துடிப்பை உடலால் உணர்வது. அனைத்து மாநில வெளிப்பாடான நடனம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். மாநில நடனம் வழங்கிய கலைக்குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி என்ற வார்த்தை சிறியதாக இருந்தாலும் அதன் ஆழம் பெரிது. இப்பொழுது நன்றியுரை வழங்க இயக்குனர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 48வது நிறுவன நாள் விழாவிலே இந்த நாளிலே தலைமையேற்று ஆசியுரை வழங்கி கலை மக்களோடு இணைந்திருக்கிறது, அதிலிருந்து நாம் பிரிக்க முடியாது. கலை வழியாக நாம் இறைவனுடைய செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என ஆழப்பட சொல்லிய ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்மை குரு அவர்கள் மிக அழுத்தமாக ஒரு விஷயத்தை இணைத்து சொன்னார். கலை வழி இறைமொழி மனிதம். இந்த வார்த்தையை நாம் சில நேரங்களில் பயன்படுத்துவதில்லை, ஆனால் அவர் அழுத்தி சொல்லியிருக்கின்றார். மனிதம்தான் இந்த சமூக இந்திய சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக அது அர்த்தம் பெறுகிறது. எனவே குறும்பட வெளியீட்டையும் வாழ்த்தையும் வழங்கிய முதன்மை குரு அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைக்காவினுடைய செயலர் அவர்கள் மிக அருமையாக பாராட்டை வழங்கி அதே நேரத்தில் இன்னும் எவ்வளவு வளர வேண்டும் என்கிற உற்சாகத்தையும் கொடுத்து இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக வாழ்த்து செய்தியும் ஒரு பாடலுக்கான ஒரு அழுத்தமான ஒரு வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார், படைப்புக்கான வாழ்த்தையும். எனவே தந்தை அவர்களுக்கு மனதார நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அருட் சகோதரி சவரின் அவர்கள் மிக எளிமையான முறையிலே வாழ்த்து கூறியிருக்கின்றார். அந்த சகோதரி அவர்கள் நான் அழைக்கின்ற பொழுது மிகச் சுருக்கமாக வாழ்த்து சொல்ல வேண்டும் என சொன்னேன். அது மிகவும் அர்த்தமுள்ளதாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே சகோதரிகளுடைய வாழ்த்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அனைவரும் கரவொலியோடு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். படைப்புகள் இன்னும் வெளிவர உங்களுடைய உற்சாகம்தான் நிறைய ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த கரை தாண்டி என்ற பாடலுக்கு நிறைய பேர் உடனிருந்திருக்கிறார்கள். அருட்தந்தை வரதன், அருட்தந்தை விக்டர், அருட்தந்தை ஜான் குழந்தை அவர்கள். இன்னும் நாங்கள் நாகர்கோயிலிலே ஆக்சுவலாக அது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பாண்டிச்சேரியில் போய் லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபைனல் பண்ணி வந்துட்டோம். அன்றைக்கி அடுத்த நாள் மழை. அப்புறம் உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை திரும்ப லொக்கேஷனெல்லாம் மாற்றி திரும்ப நாகர்கோயிலுக்கு போகும்போது ஃபாதர் விக்டர், ஃபாதர் ஜாய், அப்புறம் கடைசியாக என்னுடைய ஆசிரியர் ஆயர் நஸ்ரீன் அவர்களிடத்தில் போய் நாங்கள் இடம் மாறி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு அதற்கப்புறம் லொக்கேஷனெல்லாம் பார்த்து தேடி அழிஞ்சு ஒரு மாதிரி 2 இரவு ஒரு பகல். அதில் ஃபாதர் கூட தெரியாது, கலைக்காவிரி மாணவிகள் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் சொன்னார் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கே அப்படின்னு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேலே அந்த பாடலுக்கு, ஏன்னா ஒரு சோல் பாடுகிற ஒரு பாடலாக அது அமைந்தது. அந்த தொடக்க வரிகள் கூட செயின்ட் அகஸ்டினாருடைய வரிகள். ஸோ அகஸ்டினோட வரிகள் எடுத்து ஒரு உள் ஆழம் சோல் பாடுகிற பாடலாக அது வந்தது.
அதை வெளிக்காட்ட வேண்டும். அதே நேரத்தில் அது ஒரு தனி நபர் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் ஒரு சோல் அது பாடுகிற பாடலாக அது அமைய வேண்டும் என ஒரு ஃபீமேல் வேர்ஷனில் அந்த சாங். அதே நேரத்தில் ஒரு 6 நிமிட பாடல், 6.5 நிமிட பாடல். அப்போ அதை இன்னும் எப்படி மெருகேற்றுவது என்று சொல்லி நடனத்தை உள்ளே இணைத்தோம். இப்படித்தான் அந்த பாடல் உருவாகி வந்தது. அந்த பாடலுக்கான உழைத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பாடலுக்கான காரணமாக இருந்த அருட்தந்தையர்களுக்கும் நான் ஆயர் நஸ்ரீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குறும்படத்திற்காக உழைத்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த வேளையிலே அருட்தந்தையர்கள், அருகாமல் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் என்னை பார்த்து எப்பொழுதுமே ஊக்கப்படுத்துகிற அருட்தந்தையர்கள், அருட்தந்தை அமல்ராஜ், அருட்தந்தை சுசி அலங்காரம், அருகாமல் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் வரவில்லை, ஆனால் நிறைய பேர் ஃபோனில் விஷ் பண்ணிட்டாங்க, சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மிக முக்கியமாக அருங்குடை ஃபாதர் அமல்ராஜ் வந்து இங்கே எல்லா இதுலேயும் உடன் இருக்கக்கூடியவர். எங்களுக்கான அத்தனை உதவிகளையும் செய்து உடனிருந்து ஊக்கப்படுத்தக்கூடியவர். அவருக்கும் மிகச் சிறப்பான நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அருட் சகோதரிகள், நான் இன்விடேஷன் கொடுக்க போகும்பொழுது இந்த வருஷம் கோச்சிக்காதீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினேன். அது எதற்காகனால் இடம் பெரிதாக இல்லை என்பதற்காக. ஆனால் அதையும் மனதில் ஏற்றுக்கொண்டு அருட்சகோதரிகள் இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில தலைமை அருட்சகோதரிகள் மற்றவங்கள்லாம் இந்த ஃபோன் பண்ணி இன்றைக்கு ஏன்ப்பா இன்றைக்கி வச்சிங்க, நேற்று வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. ஸோ அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், குறிப்பாக மாதா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஹோலி கிராஸ் அருட்சகோதரிகள், சென்ட் ஆன்ஸ் அருட்சகோதரிகள், சர்வைட் அருட்சகோதரிகள், இன்னும் அருட்சகோதரிகள், சலேசியன்ஸ், மற்ற எல்லாருமே கூட இருந்து தான் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கக்கூடிய துறவர சபையினர் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் தலைமைச் சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் கமிங். அதுபோல் இன்றைக்கு கலைக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. கலைக்குழு உறுப்பினர்கள், அவருடைய குடும்பங்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் வாழ்த்து கூறுவதற்காகவும். ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து இது ஒரு குடும்ப விழாவாக நான் மாற்ற நினைத்தேன். எல்லாரும் ஒத்துழைத்தார்கள். கலைக்குழு இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கோர் குரு அந்த டீம் பேர்கள் ஒரு 5 பேர் கூட நின்று எல்லாத்தையும் பொறுப்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. ஃபுல் டைம் ஜாபில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மாதா தொலைக்காட்சியில் மாதந்தோறும் அந்த பண உதவிக்காக சந்தா வசூலிக்கக்கூடியவர்கள், போய் தேடி திட்டுகளை வாங்கி அழிஞ்சு அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வயசானவங்க. நான் அவங்கள லாஸ்ட் இயர் 4 o'clock சந்திச்சுட்டு ஒரு ஹை டீ கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சோம். எனக்கு காரணம் என்ன, 8 மணி வரைக்கும் இருக்க முடியாது. நான் இந்த இடம் சொன்னேன் 8 மணிக்குள்ளே முடிச்சிருவோம் வாங்கினேன். அப்பயும் சில பேர் நேரம் ஆகுது கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மாதா டிவி தாங்கி பிடிக்கிற ஒரு மிக முக்கியமான பொருள் இருக்கிறாங்க. பல நேரம் நான் அவங்கள முகங்களை பார்க்குறது கூட கிடையாது. நேராக ஆஃபீஸ் வருவாங்க, பணத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ஏறக்குறைய 20 பேத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வர முடியல. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிடறோம், ஆனால் உங்கள் இடத்துக்கு கூட எங்களால் வர முடியல. ஃபோன்லேயே வாழ்த்து சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. பழைய கோயிலெலாம் 2 அம்மா வர முடியல அப்படின்னு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வயசானவங்க தான் மாதா டிவியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய இடங்கள். ஸோ அவர்களுக்கு மிக முக்கியமாக நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இன்றைய நாளிலே ஒளி அமைப்பு தம்பிகள் எல்லாருக்குமே, அதுபோல் அலெக்ஸ் எல்இடி குரூப் டீம், நம்முடைய மேலப்போதை சேர்ந்த விஜய் குரு, எல்லாருக்குமே கூட இருந்து உதவி செய்த எல்லாருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடலானது KC ட்ரிச்சி, நான் ஒரு சின்ன ஆசைப்பட்டு வேலை செஞ்சேன். ஃபார் கூட சொன்னார், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறார் இந்த யூடியூப் சேனல் அப்படின்ட்டு. அருட்தந்தை தீபன் அவர்கள் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த சேனல் தொடங்கி போனது. ஏறக்குறைய ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர் அந்த நிலையில் என்கிட்ட விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போனார். நான் வந்து இது 2வது ஆண்டு, எப்படியாவது 1 லட்சத்தை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நிறைய வேலைகளெல்லாம் பார்த்து புஷ் பண்ணோம். எல்லா வேலைகளும் பார்த்தோம், நிறைய போகிற இடங்கள்லாம் பேசினோம். இன்னும் ஒரு 1500 மட்டும் இருக்குது 1 லட்சத்தை தொடுறதுக்கு. அதனால தான் ஏறக்குறைய அப்படின்னு சொன்னேன். ஸோ நிச்சயமாக இந்த பாடல், இந்த கரை தாண்டி பாடல் அதை நிவர்த்தி செய்யும். இந்த பாடல் இப்போது இரவு 9 மணிக்கு சரியாக அது யூடியூப் சேனலிலே பப்ளிஷ் ஆகிறது. உங்களுடைய உதவியை நாடி நிற்கிறேன். இங்கே இருக்கிறவங்க தயவு கூர்ந்து, பெரியவங்க அதை செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யங்ஸ்டர்ஸ், ஸ்டேட்டஸ், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் நம்ம பேஜ் அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பட் we have reached 10K சப்ஸ்கிரைபர்ஸ். அது உங்களுக்கு சில பேர் பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பட் இன்ஸ்டாகிராம் we reached 10K. அது கொஞ்சம் கஷ்டமான பேஜ் தான். அது இந்த ரிலீஜியஸ்
இன்ஸ்டாகிராம் பேஜ் போகிறதுங்கிறது மிக கஷ்டம்தான். மற்றவங்க பர்சனல் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் we have reached பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அதர் விஷயம். ஏன்னா அதை இங்கே சொல்லலை ரிப்போர்ட்டில், அதனால தான் அதை சொல்கிறேன். இன்னும் நிறைய பணிகள் செய்திட உங்களது ஜெபத்தை நாடி நிற்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.